வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தொடக்கநிலை வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களின் வருவாயை அதிகரித்து கிராமப்புறங்களில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கத்துடன் உலகின் மிகப்பெரிய உணவு தானிய சேமிப்பு கிடங்கு திட்டம் ஒன்றை அமல்படுத்துவதான மத்திய அரசின் உத்தேசம் குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று புதுடெல்லியில் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். விவசாய வளர்ச்சிக்கான விக்சித் கிருஷி சங்கல்ப் அபியான் இயக்கம் தொடர்பான பீகார் மாநிலம் மோதிகாரியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கலந்து கொண்டார். நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் அதேவேளை விவசாயிகளின் வாழ்வை வளமாக்கவும் அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் பண்பாடு கலாச்சார வரலாறானது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தின்படி சிக்கிம், கோவா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களின் உதயநாள் நிகழ்ச்சி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு பேசுகையில் இவ்வாறு கூறினார். புதுச்சேரியில் கௌரவ அங்கன்வாடி ஊழியர்களின் ஊதியத்தை மாதம் 12,000 ரூபாயாகவும் அங்கன்வாடி உதவியாளர்களின் ஊதியத்தை 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் நேற்று நடைபெற்ற ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்ட வழிகாட்டுதல் குழுவின் கூட்டத்தில் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரி தொழிலாளர் துறை சார்பாக பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பதிவு மற்றும் சேர்க்கை முகாம் காரைக்கால் திருப்பட்டினம் அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் வரும் 9ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான தொழில் பிரிவுகளில் தொழில் பழகுனர் பயிற்சி அளிக்க பயிற்சியாளர்களை தேர்வு செய்ய உள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.